இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு 4 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, காலையில் எந்திரிச்சதும் என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிக்காம உட்காந்து சப்பாத்திக்கு மாவு பிணையணுமே, இல்லாட்டி மாவு ஏற்கனவே தோசை இட்லிக்கு அரைச்சி வச்சிருக்கணும், அப்படி அரைச்சி வச்சிருந்தாலும் என்னடா டெய்லியும் தோசையுமா இட்லியுமான்னு வீட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்பவே கம்மியான எண்ணெயில் இந்த 4 விதமான ஹெல்தியான ரெசிபி உங்கள் வீட்டில் 6 மாத குழந்தையிலேருந்து 60 வயசில் இருக்க பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா, ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இந்த வயம் மல்டி மில்லட் மிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் மெயினாக என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து இதில் மில்லட் ரைஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, 23 இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வெளியில் வாங்குகிற ஹெல்த் மிக்ஸில் நட்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் நட்ஸுமே 15% ஆட் பண்ணியிருக்காங்க. 1/2 kg பேக்கில் 45 to 50 கப்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து மல்டி மில்லட் கஞ்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% நேச்சுரல், எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணலை. அதே மாதிரி அவங்களோட பேக்கேஜிங் கூட பிளாஸ்டிக்ஸ் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த பேக்கேஜிங் கூட ரெடி பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ஹெல்தியான பேக்கை எனக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பேக் யூஸ் பண்ணோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ செகண்ட் பேக் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கிக்கிட்டேன் எனக்கு. ஸோ இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா டக்குன்னு நிறைய பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். அதுக்காக தான் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒன்று ஆல்ரெடி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ 2வது பேக் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ 2 கப் வந்து இந்த வயம் மல்டி மில்லட் மிக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லாக் பேக் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வேறு பாக்ஸ்லாம் மாற்றணும், வேறு டப்பாவில் மாற்றணும்னு தேவையில்லை. நீங்கள் அப்படியே வந்து திரும்ப க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நம்மளுக்கு அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். எண்ணெய் வந்து சும்மா ஜஸ்ட் ஃபார் த நேம் சேக்குன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பேருக்கு ஊற்றுவோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஊற்றிட்டு இதில் சுடு தண்ணி, நல்ல சூடாக இருக்க சுடு தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் மாவு பிணைவோம்ல, அந்த மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது டயபெட்டிக்காக இருக்குது அந்த மாதிரினா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்க்கு ஒரு ட்ரை கொடுங்க. எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஏன்னா நம்ம இவ்வளோ பொருளெல்லாம் வீட்டில் வாங்கி காய வச்சு ஃபஸ்ட்டு கழுவணும், அப்புறம் காய வச்சு அரைக்கணும். ஸோ அதனால் நம்மளுக்கு வேலை ரொம்ப இழுக்கும். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அதை வாங்கலாம், தப்பு கிடையாது. அது போக என்ன அப்படின்னா, அவங்க எல்லாமே இயற்கையான முறையில் ஹோம்மேட், வீட்டில் எப்படி நம்ம பாட்டியெல்லாம் செய்வாங்கள்ல அந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க. இதை வாங்குறதுக்கான அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இடியாப்ப மாவு மாதிரி பிணைஞ்சாச்சு. அதை வந்து நம்ம இடியாப்ப கொள்ளாக்குள்ளே போட்டுட்டு, எப்பயுமே நம்ம இடியாப்பம் பிணைவோம் எப்படி நம்ம வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்றப்போ ரொம்ப அந்த கில்ட் இல்லாமல் நம்ம சாப்பிட முடியும். அதுக்காக தான் எனக்கு ரொம்ப இந்த ப்ராடக்ட் வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி இவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாமே, இதே நம்ம வறுத்து அரைச்சி மிஷினுக்கு போய் எடுத்துகிட்டு இருக்கணும், இதெல்லாம் நம்ம வாங்கணும், வீட்டில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்மளோட இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு 7 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு வெஜிடபிள் ஸ்டூ இல்லாட்டி குருமா வச்சு இந்த இடியாப்பத்தை சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு இடியாப்பம் இல்லை, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடியாப்பம் கூட எந்த ஒரு ஐயோ நம்ம நிறைய சாப்பிட்றோமே, ரைஸ் நிறையா சாப்பிட்றோமே, வெயிட் லாஸில் இருக்கும், நம்ம இதை சாப்பிட்லாமான்னு யோசிக்காமல் நல்லா வயிறு நம்ப இதை சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ அடுத்து 2வது ரெசிபிக்கு போயிடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்குலாம் ராகி கஞ்சி காய்ச்சுவோம். வெறும் ராகி மட்டும் போடாமல் இதில் 23 ஐட்டம்ஸ் இருக்கிறனால இது குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி வயசானவங்க காலையில் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இது கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி, ஜிம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபியை செஞ்சு குடிச்சிட்டு போகலாம். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வயம் மல்டி மில்லட் மிக்ஸ் போட்டுட்டு
அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு டோன்டு மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்க பால் அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே ஸ்லோவில் வச்சு கிண்டிட்டு வந்தோம்னா ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு குவாலிட்டியான நெய் வந்து அதில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நாட்டு சக்கரை, வெல்லம், பனங்கருப்பட்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய நன்மைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சுகரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்து நான் சர்வ் பண்ணுறேன். இது டெய்லியும் வந்து ஹமீதுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த இது செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு சாப்பிட்டுட்டு போயிடுவான். அடுத்து வந்து முட்டை இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடிசாக நறுக்கின இஞ்சி, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து வயம் ஹெல்த் மிக்ஸை வச்சு நம்ம செஞ்ச இடியாப்பம் இருக்குது. அந்த இடியாப்பத்தை ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து இடியாப்பமாக சாப்பிட்ணுன்னு வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் உப்புமா மாதிரி கூட கிண்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கடன்னு சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ரெசிபி. இதை வந்து சேர்த்துட்டு நல்லா அதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக உப்புமாக்கெல்லாம் ரவா உப்புமாக்கெல்லாம் வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வதக்கிடலாம். வதக்கிட்டு இதில் 2 முட்டை போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நான் சேர்க்கல. மிளகாய் தூள் சேர்த்துட்டு சுவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மொத்தமாக அப்படி மிக்ஸ் பண்ணி இந்த முட்டை பொடி மாஸ்க்கு மிக்ஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க வயம் ஹெல்த் மிக்ஸ் இடியாப்பத்தை இதில் அப்படி கையிலே லைட்டாக உதுத்து விட்டு லைட்டாக தண்ணி, அதாவது இந்த தெளிச்சு விட்ட மாதிரின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்து அப்படியே நல்லா உதிரியாக முட்டை சேமியா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதை விட ஹெல்த்தியாக என்ன வேணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி நம்ம வந்து சுட ஒரு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணோன்னா சூப்பரான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிடலாம். நம்மனா மோஸ்ட்லி வந்து நம்ம வீட்டில் தோசை தான் இருக்கும். ஆனால் வந்து அதே ஒரு அரிசி தோசையாக இல்லாமல் இந்த மாதிரி தோசையாக இருந்ததுன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ ஹெல்த்தியான தோசை 1 கப்பு இந்த வயம் மல்டி மில்லட் மிக்ஸ்க்கு 1 கப் தயிர், அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு வெங்காயம் பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, இல்லை நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் கொஞ்சம் குண்டாக இருக்குமா மொந்தையாக இருக்குமாலாம், நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் இது. அப்புறம் இதில் பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். நார்மல் உப்பை காட்டி நம்ம வெயிட் லாஸ் ஜர்னிலையோ இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்டோ பிங்க் சால்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது இது. ஸோ இது இப்போ வந்து இதில் பிங்க் சால்ட் சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம தோசை பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தோசை மாதிரி ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்தியான தோசை ரெடி ஆகிடும். இப்போ வந்து இந்த வயம் நான் சொன்னேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணி பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஹெல்த் ஈவெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த ரன்னிங் ஈவெண்ட்டு இல்லை ஏதாவது வந்து என்ஜிஓ ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கூட அவங்க வந்து இந்த மாதிரி ரெடியாகவே அவங்களுடைய வந்து மில்லட் ஷேக் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணி சப்ளை பண்ணுறாங்களாம். ஸோ அதனால் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள டைரெக்டாக கூட காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான அமேசான் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வருவேன், இல்லாட்டி நான் வந்து அப்போவே ரிஜெக்ட் பண்ணிடுவேன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சூப்பரான முறுமுறுப்பான ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கம்மியான எண்ணெயில் சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 4 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோனையும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த 4 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டங்குன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணோனையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வரும். ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.